சாப்பிடுங்க. இன்னைக்கு கத்திரிக்காயை விடலையா? காலையில் வறுவல், மத்தியானம் என்ன கத்திரிக்காய். ஆமாம், வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய் கொத்தரங்காய் எல்லாம் கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போல்லாம். அதான் எழும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவிக்கணும். சூப்பர் காயாக இருக்குது. கத்திரிக்காய் கொத்தரங்காய் எல்லாம் பிஞ்சு தாங்க. இல்லை ஒரு மூட்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த வத்தல் போடுவோம். கத்திரி பிஞ்சை பார்த்தீங்களா எவ்வளோ பிஞ்சாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த காயை போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வறுவலுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக. இது நீல கத்திரிக்காய். ஆமாங்க, கத்திரிக்காய் கொத்தவரங்காய் எல்லாம் வத்தலுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ கத்திரிக்காய் வத்தல் கொத்தரை வத்தல் எல்லாம் எப்படி போடுறோன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 10 நாளையில் இந்த வத்தல்லாம் தயாராகிடும் உங்களுக்கு. கொத்தவரங்காயை இது மாதிரி நல்லா அலசிட்டு அள்ளி போட்டுக்கலாம் அவிக்கிறதுக்கு. ஒவ்வொரு வாட்டி மூட்டையில் வந்து புல்லு செடி இலை அது மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. நல்லா சுத்தம் பண்ணியே வந்திருக்கு அங்கேருந்து. அதனால் நம்ம அலசிட்டு வச்சாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் முக்கால் எண்ணெய் கூட வச்சுக்கலாம். அவிச்ச உடனே கொஞ்சம் குறைஞ்சிருமா, அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வாங்க தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இவ்வளோ கொத்தவரங்காய்க்கும் பாருங்கள், இந்த குண்டானில் ஒரு குண்டான் இது வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்கும். அவ்வளவுதான், அது போதும். ஒரு 5 கிலோ கொத்தவரங்காய் இருக்கும், அதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு கைப்பிடியும் இந்த அளவுக்கும் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இதை குலுக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க, மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம். இந்த கொத்தவரங்காய் நல்லா வேகணும். நான் வேகிற பதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே இந்த பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதனால் இதை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வறுக்க போகிறோம். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குங்க அந்த கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சும்மா 4ஆக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். நல்லாவே வெந்துடும் இது மாதிரி கட் பண்ணாலே. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி போதும். இது வேகட்டும். இதுக்கு கொஞ்சோண்டு மிளகு இடித்து எடுத்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு மிளகு. சோம்பு 1 ஸ்பூன், இதை இடித்து எடுத்துக்குவோம். கத்திரிக்காயை ஒரு பெரட்டி விட்டுருவோம். இது இருக்கட்டும். கொத்தரங்காய் அடுப்பில் வச்சோம்ல, அதை போய் குலுக்கி வச்சுட்டு வந்துடலாம். இது மாதிரி தான் குலுக்கி விட்டுக்கணும். அடியில் உள்ளக்கா மேலே வர்ற வரைக்கும் இது மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி குலுக்கி விட்டு மூடி வச்சிடலாம். 3 வாட்டி இது மாதிரி குலுக்கி விட்டு எடுத்தோம்னா காய் வெந்துடும். இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சிடணும். இந்த அரைவேக்காடு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கொத்தரை வத்தலுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சிடணும். இப்போ வெந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய வச்சிட வேண்டியதான். அதே மாதிரி எல்லா கொத்தரங்காயும் அவிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சா? இந்த நேரம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். மிளகு வர காரம் இருக்கும்ல, அதனால். மிளகு சோம்பு இடித்தது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான். சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். இந்த மிளகாய்த்தூள் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு. கொஞ்சோண்டு தானே எண்ணெய் ஊற்றணும். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை தான் சொல்கிறது வெண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெண்ணெய் மாதிரி உருகும் இந்த கத்திரிக்காய். இது மாதிரி பழையத்தோட இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் அருமையான சாப்பாடு. அம்மாவும் இந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னே இந்த கொஞ்சோண்டு வறுத்துக்கிட்டு அம்மா சாப்பிடுவோம் நாங்கள். வாங்க போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாப்பிட்றலாம். நான் பழைய சாப்பிட்றேன், அம்மா சுடுசோறு சாப்பிட்றாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் சுடுசோறு கத்திரிக்காய் வறுவல். சூப்பராக இருக்குது. அம்மா நிறைய வேலை இருக்குது. சாப்பிட்டுட்டு அங்கே கத்திரிக்காய் வர வெட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் வெட்டணும். கொத்தரங்காய் வர அவிச்சு போட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குவோம். மத்தியத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புளி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸு புளி. இதை ஊற வச்சுக்குவோம். கொஞ்சம் உப்பை போட்டு ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோமா? மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கிக்கலாம். இல்லை குட்டி குட்டி காயாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அலசிட்டு கட் பண்ணிக்குவோம். இந்த காம்பை கொஞ்சம் விட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள், பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டு. எதுலேயுமே பூச்செல்லாம் இல்லை. இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ
இப்போ ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்துக்குவோம் எண்ணெய். கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இந்த கத்திரிக்காய். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டோம்னா ஒரு அரை வேக்காடு வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாவுக்கு வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடயே 2 சின்ன பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்குவோம். இது வதக்கியாச்சு. இது ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வெடித்ததும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே குழம்பு வச்சுட்டேன். கொல்லை பக்கம் வண்டி சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சரி இங்கே குழம்பு தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கத்திரிக்காய் வெட்டுற வேலை வேறு இருக்குது, அப்புறம் கொத்தரங்காய் வேறு அவிச்சு போட்டிருக்கோம். அதனால் வேலை கொஞ்சம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இந்த மசாலாவோட ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அந்த புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், ஊற வச்சிடணும்ல, அதை ஊற்றிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்கிறத விட வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். அப்படி இருக்குங்க இந்த கத்திரிக்காய். அதனால தான் காலையில் வறுத்து சாப்பிட்டுட்டு இப்போயும் குழம்பு வச்சுட்டோம். வெண்ணெய் மாதிரி அப்படியே உருகுது. இது குழம்பு திக்காயே வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அந்த அரைச்சோம்ல, வதக்கணும்ல, அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் வதக்கி தான் அரைச்சோம், அதனால் இந்த மாதிரி குழம்பு கொதிச்சோடனே நம்ம ஊற்றிக்கலாம் அரைச்சி. அவ்வளோதான். நட்சத்திர நேரம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சரி இந்த கொத்தரங்காய் வாங்கி அவிச்சோம்ல, இல்லை பிஞ்சு கொத்தவரங்காய் இருக்குது, சரி அது ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இதை அலசி அள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொத்தரங்காயை அவிச்சு காய போட்டாச்சு. சரி வீட்டுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருக்கா, இது வந்து அதுக்கு கத்திரிக்காய்னு போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முழுசாக போடுறது அது. ஏன்க்கா அப்புறம் எங்களுக்கெல்லாம் அது போட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அது என்னென்னா நல்ல வெயில் வேணுங்க. நல்ல ஒரு காயிற வரைக்குமே நல்ல வெயில் வேணும். இல்லைன்னா அந்த காய் வந்து வீணாக போயிடும். ஏன்னா முழுசாக போடுறது அதுக்கு காய்ங்கிறது இப்படி லைட்டாக கட் பண்ணி பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு முழுசாகவே வேக வச்சு முழுசாக அப்படியே அதுக்கி வைக்கிறது தான் அதுக்கு கத்திரிக்காய்ங்கிறது. முழுசாக நம்ம காய போடணுன்னா அப்போ வெயில் வேணும்ல, நல்ல வெயில் வேணும்ல. அதனால தான் இப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் வெட்டி போடுறோம். டேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் குழம்புல கிடக்கையில் முழுசாக கிடந்தா நல்லாயிருக்கும்ல, அதுக்காக நம்ம அதுக்கி வச்சு அதுக்கு கத்திரிக்காய்னு போடுவோம். வீட்டுக்கு ஆனால் கொஞ்சோண்டு போட தான் போகிறேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வீட்டுக்கு இது மாதிரி அதுக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக செய்யலாம். இது மாதிரி மூட்டை கணக்கில் வாங்கையில் நம்ம அதுக்கு கத்திரிக்காய் போட்டோம்னா ஒரு நாள் வெயில் இல்லைனாலும் வீணாக போயிடும். அதுக்காக தான். குழம்பு நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. தேன் போல் குழம்பு சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அவ்வளோதான். அந்த அரிஞ்சிட்டு வந்த கொத்த வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை வேக வச்சுருக்கேன். இதை ஒரு வேக்காடு எடுத்துக்கிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. வேக வச்சோமா கொத்தவரங்காயை அதை அள்ளி கொஞ்சம் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு குணூண்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய் திருவி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று விட்டு எடுத்து போட்டு ஒரு வதக்கு. அவ்வளோதான் கொத்தவரங்காய் பொரியல். புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிட்டீங்க சூப்பராக இருக்கும். இது மாதிரி பிஞ்சு கொத்தவரங்காய் பொரியல். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புமா சாப்பிடுங்க. பார்க்கையிலே அவ்வளோ அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் எடுத்து போட்டு இந்த கத்திரிக்காயோட சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வறுவல். ஆமாம், கொத்தவரங்காய் நல்லா இருக்குல்லப்பா குழம்பு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. சரி சாப்பிடுங்க. நான் போகிறேன். நானும் போய் சாப்பிட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வெட்டணும்னு வேலை கிடக்கு. பாருங்கள் நம்ம விட்டு மொட்டை மாடியில் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காயெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டாச்சு. கொத்தரங்காய் அவிச்சோமா அது ஒரு படுதாவில் போட்டாச்சுங்க. பாருங்க நல்லா வேக வச்சு
இப்போ அந்த கத்திரிக்காயை வெட்டி கொண்டு வந்து இந்த காய போட்டிருக்கோமா, இதை என்ன பண்ணுவோம், 2 நாளைக்கு காய வைப்போம். 2 நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கொட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அவிப்போம். இந்த கத்திரிக்காய் வத்தல் வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் கொடுக்குறேன், ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குழம்பு தூளுக்கு தான் அரைஜாமான்லாம் காய வச்சுருக்கோம், குழம்பு தூளில் போட்டு அரைக்கிறதுக்கு. இந்த பக்கம் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குன்னா முளைக்கட்டின பயிர் காஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா காய வச்சு உடச்சிட்டு புடச்சிருவோம். முளைக்கட்டின பைத்தம் பருப்பு கொடுக்குறோம்ல, அதுதான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இடியப்ப மாவு அவிச்சு கொட்டினோமா, அது காஞ்சிக்கிட்டு இருக்குது 2 நாளாக. இது மாதிரி 2 நாள் காய வச்சு அப்புறமா இடிச்சிட்டு சலிக்கணும். இது இடியப்ப மாவு. இது குழம்பு தூளுக்கு மல்லி தான் காஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், மல்லி ஒரு மூட்டை காய வச்சுருக்கோம். இந்த பக்கம் மஞ்சள் காஞ்சிக்கிட்டு இருக்குது, மஞ்சள் தூளுக்கு மஞ்சள் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மூட்டை மிளகா, தனி மிளகாய் தூளுக்கு மிளகா காஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இதெல்லாம் தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சுள்ளுன்னு ஈவினிங் டைமில் வெயில் அரிக்குது, எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் இறக்கணும் கீழே. மாடியில் காய வச்சதெல்லாம் அள்ளி வச்சுட்டு வந்தாச்சு. இது மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. எல்லாத்தையும் அள்ளி வண்டி போட்டு விளக்கி கழுவிடலாம். வெளியில் அள்ளி வண்டி போட்டு விளக்கி கழுவிட்டு அப்படியே கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அள்ளி வண்டி போட்டு விளக்கி கழுவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ எல்லாம் போய் விளக்கி கழுவி எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ டீ தான் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் டீ இருக்குது. இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு எத்தனை டிஷ் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாச்சுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால தான் காலையில் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோமா, அடுத்தது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த கத்திரிக்காயே எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஜ்ஜி போட போகிறேன். இப்போ இதை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வெட்டினதுலேயே இந்த விரலெல்லாம் பாருங்கள் கருத்துருச்சு. இருக்கிறதுலே பெரிய சைஸாக பார்த்து எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த காய் வந்து குட்டி குட்டியாக தானே இருந்துச்சு. ஆனால் இருக்கிறதுல பெருசாக ஒரு 4 இது எடுத்திருக்கேன். இப்போ நைஸாக கட் பண்ணிக்குவோம். மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்துக்கிட்டேன். இது கடல மாவு, நம்ம வீட்டிலேயே கடலப்பருப்பு காய வச்சு அரைக்கிறோம்ல, அந்த கடல மாவு தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், துக்குனூண்டு ஒரு விரலில் துக்குனூண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். சோடாப்பூ, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தூள் உப்பு. இந்த உரலில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகும் அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு. ஒரு இட்லிக்கு எவ்வளோ மாவு எடுப்போம் அந்த அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா புஸ்னு வரும் பஜ்ஜி. 1.5 கரண்டி சேர்த்துக்கிறேன். அளவு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் நம்மள்கிட்ட பெருங்காயத்தூள் எப்பயுமே நம்ம கட்டி பெருங்காயமே வாங்குறோமா, அதனால் பெருங்காயத்தூளே என்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம மிளகு போட்டிருக்கோம்ல, அதுவே போதும். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சாச்சு. எந்த அளவுக்கு ஸ்லைஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி. பாருங்கள் எப்படி நல்லா புஸ்னு வந்திருக்கா வச்சு. எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசி மாவும், புஸ்னு வர்றதுக்கு இட்லி மாவும் போட்டுக்கணும். 2 பக்கமும் பரட்டி விட்டு வெந்தோன்னா அழகாக எடுத்து டீயோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜியும் ஒரு டம்ளர் டீயும் போட்டாச்சு. வாங்க இப்போ தாத்தா பாட்டியும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். என்னம்மா காப்பியெல்லாம் குடிச்சாச்சா? இந்தாம்மா. என்னம்மா செஞ்ச? கத்திரிக்காய் பஜ்ஜிம்மா. கத்திரிக்காய் வச்சாம்மா? சாப்பிடுங்க. இன்னைக்கு கத்திரிக்காயை விடலையா? காலையில் வறுவல், மத்தியானம் எண்ணெய் கத்திரிக்காய். ஆமாம், இப்போ பச்சி. ஆமாம், 3 வகை இன்னைக்கு கத்திரிக்காய் மூட்டை வாங்கி எல்லாத்தையும் நாங்களே சமைச்சிட்டோம். காலையில் வறுவல், மத்தியானம் குழம்பு, இப்போ பஜ்ஜி. அம்மா தர மாதிரி. வாங்க இதை சாப்பிட்லாம். நல்லா இருக்காப்பா பஜ்ஜி? கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். நம்ம பொருள் நல்லா அருமையாக இருக்குது. காலையில் கத்திரிக்காய் கூட்டு, மத்தியானம் நெய் கத்திரிக்காய் குழம்பு, இப்போ நைட்டு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி அருமையாக இருக்குது. 3 வகையாக செஞ்சது. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு பொழுது வேலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? நம்மளுக்கு டெய்லி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு வேலை இல்லை, நிறைய வேலை கலந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் இருந்தது. நம்மளோட இன்னைக்கு வேலை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக ஒரு செய்தி சொல்லணும். உங்களுக்கு 2 நாள் உடம்பு சரியில்லைம்மா? இல்லைம்மா?
அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க பாட்டிக்காக நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம், அவங்க சீக்கிரமாக நல்லா ஆயிடுவாங்க, வந்துடுவாங்க, உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்படியா சொன்னிச்சு என் பேரமக்கா? ஆமாம் ஆமாம் பேர பிள்ளையெல்லாம் அவ்வளோ ஆசை என் மேலே. ஆமாம், என் பேரமக்கா அவ்வளோ கமெண்ட்ஸு நல்லா வந்துடுவாங்க, நல்லா வந்துடணும் வேண்டிக்கிட்டோன்னு சொல்லி. என் பேரமக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா படித்து மேலே மேலே படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுவோ கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஆமாம் ஆமாம், என் பேரமக்கா அமோகமாக இருக்கணும், எல்லாரும் அமோகமாக. அவ்வளோ பாசம் உங்கள் மேலே. ஆமாம். இப்போ எழும்பி கொஞ்சம் இன்னைக்கு எழும்பியிருக்கேன் பாசத்தை, உங்கள்கிட்ட பேச முடியலையேன்னு வருத்தம் தான். ஆமாம், அண்ணா வாழ்த்து சொல்லவே இல்லை, எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் உடம்பு சரியானவொன்னே சொல்லலாம்னு சொல்லிட்டு வாழ்த்தே எடுக்கலை. அப்படி இருக்குது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. என்ன எனக்கு எவ்வளோ இவ்வளோ இதுக்கு கஷ்டப்பட்டு தெய்வத்தையெல்லாம் வேண்டுறேங்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் பேர பிள்ளைய என்னை சேர்றது. பாய் சொல்லிடுங்க. நீங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்பாட்ட கொடுத்துருங்க, என்ன வேண்டாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் சாப்பிட மாட்டேம்மா.